ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ராகு கேது பெயர்ச்சியோட பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ராகு கேது எப்போ பெயர்ச்சி ஆகுது அப்படின்னா, திருக்கணிதப்படி 2025 மே மாதம் 21ஆம் தேதியும், வாக்கியப்படி 2025 ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதியும் ராகு மீன ராசிலேருந்து கும்ப ராசிக்கும், கேது கன்னி ராசிலேருந்து சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சி ஆகுது. இது என்னென்னா திருக்கணிதப்படியும் சரி வாக்கியப்படியும் சரி ரொம்ப நாள் வித்தியாசம் இல்லை, குறிப்பிட்ட நாட்கள், கொஞ்ச நாட்கள் தான். அதனால் ஏப்ரல் 26 நீங்கள் வச்சுக்கலாம். ஏப்ரல் 26ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு தெரியும். அதே மாதிரி இந்த ராகு கேதுக்கள் வக்ர கிரகமாக இருக்குது. அது இப்போ குரு சனியெலாம் பார்த்திங்கன்னா வக்ரம்னா ஒரு 5 மாதம் வக்ரமாக இருப்பாங்க, அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் 1ஆம் இடத்துலேருந்து 2, 3, 4ன்னு அப்படி போவாங்க. சுக்கிரன் புதனும் குறிப்பிட்ட நாட்கள் வக்ரமாக இருப்பாங்க, அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிட்டு அவங்களும் முன்னோக்கி தான் நகர்வு 1, 2, 3 அது மாதிரி. ஆனால் இந்த ராகு கேதுக்கள் எப்போவுமே வக்ர கிரகங்கள் தான், ஆல்வேஸ் அது வக்ரமாக இருக்கும். ஸோ அதனால் அதோடைய நகர்வு எப்போவுமே பின்னோக்கி தான். அதாவது 2ஆம் இடத்துலேருந்து 1, அப்புறம் 12, அப்புறம் 11, 9 அப்படி போவாங்க. ஸோ ராகு இவ்வளோ நாளாக உங்களுக்கு 2ஆம் இடத்துலேருந்து இப்போது உங்களுடைய ஜென்ம ராசிக்கே வந்திருக்காரு. கேது இவ்வளோ நாளாக உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்திலேருந்து இப்போ 7ஆம் இடத்துக்கு வந்திருக்குது. ராகு உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் 1ஆம் இடம், அதாவது உங்களுடைய ராசியிலையும், கேது 7ஆம் இடத்துலையும் வந்திருக்கு. இதுதான் ராகு கேதுடைய பொசிஷன்ஸு. ஆனால் கும்ப ராசிக்கு 26ஆம் தேதியிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல யோகம், சூப்பர் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ரொம்ப கவனமாக இருக்கணும். ராகு ஜென்ம சந்திரன் மேலே இருக்கிறது நல்லது கிடையாதுங்க. ராகு கேது கோச்சாரத்தில் ராசியில் வரும்போது நல்லதே கிடையாது. அது சனியாக இருந்தாலும் சரி, ராகு கேதுவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் கும்பராசிக்கு இயல்பாக எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறன் கும்பராசிக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா கும்பராசி ஒரு பிரபஞ்ச ஆற்றல் மிக்க ராசி. இப்படியே சொல்லி சொல்லி பண்ணாதீங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க. ஆனால் அதுதான் உண்மை. கும்பராசிக்கு இயல்பாகவே நல்ல திறமைகள் இருக்குது. அதே மாதிரி எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அது சமாளிக்கக்கூடிய திறமைகள் அப்படிங்கிறது 12 ராசிகளும் கும்பராசிக்கு நிறையாவே இருக்குது. முன்னாடியே ப்ரிகாஷனாக இருக்கக்கூடிய ராசி கும்பராசி தான். வருமுன் காப்போம் அப்படிங்கிறது எந்த ராசிக்கு பொருந்துதோ இல்லையோ கும்பராசிக்கு நல்லா பொருந்தும். இன்டெலிஜெண்ட்டாக இருக்கக்கூடிய நபர்கள், ஏன்னா அது ஏற்கனவே பிரபஞ்ச ராசின்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த இதெல்லாம் நமக்கு வரும் அப்படின்னு முன்கூட்டியே இயற்கையாகவே உணர்த்தும். அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேராக இருப்பீங்க. முக்கியமாக சதய நட்சத்திரக்காரர்கள், அதே மாதிரி அவிட்ட நட்சத்திரம், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறமையும் அதில் இருக்கும். ஈஸியாக கடந்து வரக்கூடிய அமைப்புகள் தான். ஆனால் உங்களுடைய மனசை இந்த டைமில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்கிக்கணும். 7.5 சனியும் இன்னும் முடியல. அதாவது இப்போ தான் ஜென்ம சனி உங்களுக்கு முடிஞ்சிருக்கு, ஆனால் 7.5 சனி கம்ப்ளீட்டாக இன்னும் முடியவே இல்லை. ஸோ 7.5 சனி முடியக்கூடிய காலகட்டம் வர வரைக்கும் அமைதியாக இருக்கணும். அது போக ராகு உங்களோட சந்திரன் மேலே இருக்கனால, சந்திரனாலே மனசு, ஸோ உங்களோட ராசியில் இருக்கனால மனசை கஷ்டப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எதெல்லாம் இருக்கோ அத்தனை விஷயத்தையும் இந்த ராகு செய்வார். 10வதுக்கு 7ஆம் இடத்துல கேது. 7ஆம் இடம்னா என்னென்னா உங்களுடைய லைஃப் பார்ட்னர்ஸு, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு, உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நபர்கள், இது எல்லாமே 7ஆம் இடம் தான். ஸோ அவங்க உங்களை டென்ஷன் படுத்துறதுக்குனே வருவாங்க. எப்படி வருவாங்கன்னா உங்களை டென்ஷன் படுத்துறது மட்டும்தான் குறிக்கோளாக வச்சுக்கிட்டு அவங்க வருவாங்க. இந்த டைமில் ரொம்ப நிதானத்தை கடைப்பிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நிதானம் வரத்துக்கு இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, மெடிடேஷன் பண்ணுறது தான் சிறந்த வழிங்க. அமைதியாக எப்படி இருக்குங்கிறத கற்றுக்கிறது தான் சிறந்த வழி. அது இல்லாமல் நல்ல வழிபாடு அப்படின்னா சனிக்கிழமை ராகு காலத்தில் காளி வழிபாடு, காலபைரவர் வழிபாடு, இதை அதிகமாக பண்ணுங்கள். அதே மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். முக்கியமாக இந்த ராகு கேது என்னென்னா ராகு காலங்களில் காளி வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு பெரிய லெவலில் பாதிப்புகள் வராது. அதுவும் ராகு காலத்தில் சனிக்கிழமை பண்ணால் ரொம்ப ரொம்ப சூப்பர். அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய விஷயம் என்னென்னா குலதெய்வ வழிபாடை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குலதெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் பாதுகாப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். ராகு கேது நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும். ஆனால் அதை நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்குது. ராகு செயற்கை முறையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே சப்போர்ட் பண்ணும். இந்த காலகட்டத்தில் செயற்கை முறையில் கருத்தரிப்பு, அதாவது கல்யாணம் ஆகிட்டு ரொம்ப வருஷமாகி குழந்தை இல்லாமல் இருக்கிறீங்க, ஒரு 5-6 வருஷம் ஆகுது, 7 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது அப்படின்னா இந்த கும்பராசியில் இருக்கக்கூடியவங்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் இப்போ ஐவிஎஃப், டெஸ்ட் பேபி, அதாவது செயற்கை
செயற்கை முறை கருத்தரிப்புன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா இந்த டைமை விட பெஸ்ட் டைம் வேறு எந்த டைமுமே இல்லை. இந்த 1.5 வருஷ காலகட்டம் உங்களுக்கு நல்ல அமைப்பாக இருக்குது. இந்த டைமில் போயிட்டீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்து ஃபெயிலியர் ஆயிருந்துச்சுன்னா கூட இந்த டைமில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இல்லை இதுதான் நான் ஃபஸ்ட்டு டைம் போகலாமா வேண்டாமான்னு எதை பற்றி யோசிக்காதீங்க, தாராளமாக போங்க. 100% சக்ஸஸ். ஒரு 5 இயர்ஸ் வெயிட் பண்ணியிருப்பீங்க, 6 இயர்ஸ் வெயிட் பண்ணியிருப்பீங்க, குழந்தை இல்லை. ஆனால் டாக்டர் இது மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, போகலாமா வேண்டாமா அப்படின்னா டாக்டர்ஸ் சம்டைம் கேரண்டி கூட கொடுக்க மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். இந்த டைமில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ராகு கேதுக்கள் எதுக்கு உறுதுணையாக இருக்கோ இல்லையோ, செயற்கை முறையில் குழந்தை கருத்தரிப்பு இருக்கு இல்லையா, செயற்கை முறையில் வரக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே, செயற்கை முறையில் இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லா விஷயத்துக்குமே சப்போர்ட் பண்ணும். 100க்கு 100% உங்களுக்கு சக்ஸஸ் உறுதியாக கிடைக்கும். அதுக்குண்டான ப்ரொசீஜர் பாருங்க. குலதெய்வ வழிபாடை தாராளமாக நீங்கள் பண்ணணும். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், அதுதான் உங்களோட வம்ச விருத்தியை உண்டு பண்ணும். அதோடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும். இஷ்ட தெய்வ வழிபாடை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ராகு என்னென்னா வெளிநாடு போகக்கூடிய அமைப்பாக கொடுத்துரும். முக்கியமாக ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, அதே மாதிரி கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள், செயற்கை முறையில் இப்போ ஒரு பட்டுன்னு இயற்கை பட்டுன்னு இருக்குது, செயற்கை பட்டுன்னு இருக்குது. அது மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடியது, ரசாயனம் சம்மந்தப்பட்டது, கெமிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிறவங்க, உற்பத்தி சார்ந்தவங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ஸு, இந்த மாதிரி எந்த ஃபீல்டில் இருந்தாலுமே அந்த ராகு கேதுக்கள் அதுக்கு சக்ஸஸை பண்ணி கொடுக்கும். தொட்ட எல்லா விஷயங்களுமே இந்த மாதிரி விஷயங்களை சக்ஸஸ் பண்ணி கொடுத்துரும். இதே கடின உழைப்பை நான் போடுறேன் அப்படின்னா அது கொஞ்சம் காலகட்டங்கள் ஆகும் முன்னேறத்துக்கு. ராகு யோகக்காரகன்னு சொல்லுவாங்க. யோகம் அப்படிங்கிறது ராகு கொடுக்கக்கூடிய யோகத்தை சொல்லி பெருமைப்படுத்திக்க முடியாது வெளியில், ஓகேங்களா. அந்த மாதிரி விஷயங்களை தான் அவர் கொடுப்பாரு. பினாமி சொத்துக்கள், இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வெளியில் சொல்ல மாட்டீங்க. ஒரு புதையல் கிடைக்குது அப்படின்னா புதையலை போய் நீங்கள் வெளியில் சொல்லுவீங்களா, அது மாதிரி தான் இந்த ராகு. ஆனால் ராகு புதையல் கொடுத்தாலும் கொடுப்பார், சொல்ல முடியாது. ஏன்னா புதையல் ராசியே கும்பராசி தான். ஸோ அதனால் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், விபரீத ராஜயோகம் கூட இருக்குது உங்களுக்கு. ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இதை ராகு உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துருவார். கேது 7ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. 7ஆம் இடம்ங்கும்போது லைஃப் பார்ட்னரு, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் பிரியறதுக்கு உண்டானதை கண்டிப்பாக கொடுத்துருவார். அவங்களோட நல்ல இணக்கமோ ஒற்றுமையோ இருக்காது, ஒரு நல்ல சுமூகமான உறவு ஏற்படாது. அவங்களோட விஷயங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணுறது, நண்பர்களுடைய பிரச்சனை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம். அதே மாதிரி லைஃப் பார்ட்னர், அதாவது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், இவங்க கிட்ட ஒற்றுமைங்கிறது இருக்காது, வாக்குவாதம் வரும். அது ஒரு பெரிய பிரச்சனை, சண்டையில் கொண்டு போய் முடியும், மனக்கசப்பை ஏற்படுத்தும். உங்களை விட உங்களுக்கு மனக்கசப்பை ஏற்படுத்துறது, மன கஷ்டத்தை கொடுக்கறது, எந்த விஷயம் உங்களுக்கு கஷ்டப்படுத்துமோ அந்த விஷயம்தான் ராகு கேது கை வச்சு உங்களுக்கு வலியை ஏற்படுத்தும். உங்களை விட உங்களோட வீக் பாயிண்ட்டு ராகு கேதுக்களுக்கு தான் அதிகமாக தெரியும். ஸோ இந்த காலகட்டங்களில் மைண்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது முக்கியமானது. அதாவது மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறந்த வழி. அதே மாதிரி நீங்கள் பாசிட்டிவ் அப்ரிமேஷன்ஸை எழுதி பாருங்கள். பொதுவாகவே கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா நிறைய பாசிட்டிவ் அப்ரிமேஷன்ஸை சொல்கிறது ஒரு சிறப்பான பரிகாரம்ங்க. நல்ல பரிகாரம் அப்படின்னா பாசிட்டிவ் அப்ரிமேஷன்ஸை சொல்லி பாருங்கள். அதுவும் பாஸ்ட்லேயே ஃப்யூச்சர்லேயும் இருக்கக்கூடாது. நீங்கள் சொல்லக்கூடிய சென்டென்ஸ் ப்ரெசண்ட்டில் இருக்கிற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா அது ஆள் மனசில் பதியும். ஆள் மனசில் பதியக்கூடிய நல்ல விஷயங்கள் அனைத்துமே ஈஸியாக உங்களுக்கு நடந்துடும். ஒரு விஷயத்தை ஈஸியாக கடந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், அதுக்குண்டான பயிற்சியை பண்ணுங்கள். இந்த காலகட்டத்தில் ஒரு முயற்சி பண்ணுறீங்கன்னா அது தோற்று போகுதுன்னா அது ஒரு பயிற்சியாக எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. முயற்சி தோல்வி அடையும் போது அது பயிற்சியாக மாற்றிக்கணுங்கக்கூடிய மனநிலைக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி கணவருடைய தேக ஆரோக்கியத்திலோ அல்லது மனைவியுடைய தேக ஆரோக்கியத்திலையோ கவனம் தேவை. இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவியுடைய ஒற்றுமைங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. அதனால் ஆர்கியூமெண்ட்டை தவிர்க்கிறது நல்லது. தப்பு உங்கள் பேரில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி சாரிங்கிற ஒரு வார்த்தை கேளுங்க, இல்லைன்னா மூவ் ஆன் பண்ணி போயிருங்க. அந்த டைம் பிரச்சனை வரக்கூடிய அந்த நேரத்தில் அந்த பிளேஸில் நீங்கள் இல்லாமல் தள்ளி போய்க்கங்க. இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு அது ரொம்ப நல்லது. தப்பு நம்ம செய்யலை, ஏன் நம்ம இப்படிலாம் இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ இந்த ராகு கேதுக்கிட்ட தப்பு. அதாவது முக்கியமாக நீங்கள் நேர்மையாக இருந்தால் தான் ராகு அடிக்க போகிறாரு, ஓகேங்களா. அதுக்காக நீங்கள் நேர்மையாக இருக்காதீங்கன்னு நான் சொல்ல வரல.
பொதுவாகவே ராகு கேதுக்களுக்கு நேர்மைங்கிறது அவ்வளோ பிடிக்காது. அதனால் நீங்கள் ஆனால் நேர்மையாக இருங்க, நான் அதை சொல்லலை. பட் ஆனால் அந்த ராகு கேது இந்த டைமில் வந்து கொஞ்சம் உங்களை வந்து பழி வாங்குறதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ண தான் செய்வார். ஆனால் இதை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா மிகப்பெரிய யோகம். ராகு கேது போகும்போது ஒரு நல்ல யோகத்தை செஞ்சுட்டு தான் போவாங்க. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக எல்லா விஷயத்தையும் நிறுத்தி நிதானமாக கையாளணும். மெயினாக வந்து மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிட்டாலே போதுமானது. நிறைய மாற்றங்கள், இடமாற்றம் இருக்குது. நிறைய பேத்துக்கு வந்து வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடியது, நிறைய அலைச்சல்கள் இருக்கும். ஆனால் அந்த அலைச்சல்கள்லாம் ஒரு காலகட்டத்தில் வந்து ஆதாயமாக கண்டிப்பாக மாறும். மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. புதுசாக பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க. திடீர்னு மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டானது. உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்க உங்கள் மனசை காயப்படுத்துறதுக்குனே வருவாங்க. 1 வருஷம் 1.5 வருஷம் சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். வேறு ஆப்ஷன் கிடையாது. ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தா அங்கே எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த ராகு வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த பிரச்சனையிலையுமே வந்து ஒரு நல்லது இருக்குன்னா, குரு வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்தை வந்துடுறாரு. 5ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்ப்பார். அப்போ அங்கே ராகு வந்து கடுமையான இறுக்கத்தை கொடுக்க மாட்டார். மனசு கொஞ்சம் கஷ்டப்படும். ஆனால் குரு பகவான் வந்து உங்களை காப்பாற்றுறதுக்காகவே வராரு. அதனால் நீங்கள் கவலையெல்லாம் பட வேண்டாம். ஆனால் ரொம்ப மைண்டை ஸ்ட்ராங்காக வச்சுருக்கணும். அமைதியான நிலையை நீங்களே கையாளணும். அதாவது நீங்கள் வந்து நம்ம அமைதியாக இருக்கோம், நம்ம நல்லா ஹாப்பியாக இருக்கோம், நீங்களும் அவங்கள பாசிட்டிவாக வந்து மோட்டிவேட் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி நிறைய வந்து சக்ஸஸ் கிடைக்கும். நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே வந்து 1 டைம் 2 டைம் தள்ளி போனால் கூட அடுத்த டைமில் வந்து சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்புகளை இந்த ராகு கேது கொடுத்துருவாங்க. படிக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றமானது. உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ வெளிமாநிலம் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. திடீர்னு மேரேஜு, அதாவது லவ் மேரேஜு, கம்யூனிட்டி மாதிரி, இன்டர்காஸ்ட் மேரேஜு, வேறு லாங்குவேஜ் பேசுகிறது, வேறு இனம் மொழி இதெல்லாம் கடந்து காதல் திருமணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த ராகு கேது 7ஆம் இடத்துக்கு வரும்போது திடீர்னு மேரேஜ் பண்ணுறது, ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறது, வீட்டில் வந்து பேரண்ட்ஸோடைய இப்போ இது பிரச்சனை, அதாவது அவங்களுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் கல்யாணம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை கொடுப்பாங்க. பட் ஆனால் ஒரு மேரேஜுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. யோசித்து பண்ணுங்கள். அந்த லைஃப் நமக்கு நல்லா இருக்குமான்னு யோசித்து பேரண்ட்ஸோடைய ஆசீர்வாதத்தோடு கல்யாணம் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்குண்டான முயற்சிகளை மட்டும் பண்ணுங்கள். மனதுக்கு நெருக்கமானவர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் கொடுக்குறதோ அல்லது உங்களை ஏமாத்துறதோ, அது மூலிமா உங்கள் மனசு கஷ்டப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். பட் ஆனால் எல்லாத்தையுமே கடந்து வர பழகிக்கணும். இதை விட பெட்டர் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இந்த டைமில் வந்து நல்ல டைம் இல்லை, காலங்கள் கடந்தால் நமக்கு நல்ல வாழ்க்கை இருக்குன்னு உங்களை நீங்களாக மோட்டிவேட் பண்ணுங்கள். அதுதான் உண்மை, வேறு இது கிடையாது. அதாவது நிறைய மாற்றங்கள் இந்த ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கும். இது எல்லாமே ஒரு பெரிய படிப்பினை பாடம் அப்படிங்கிற மாதிரி ஆக்கிக்கோங்க. மைண்டை மறுபடியும் சொல்கிறேன், மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும். மெடிடேஷன் பண்ணுங்கள். உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ வந்து பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஆனால் அதுக்கு எல்லாமே நல்ல பரிகாரங்கள், தெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அது மிக மிக சிறப்பு. நிறைய பேத்துக்கு வந்து பார்ட்னர் மூலிமா இது கட் பண்ணிட்டு போகிறாங்கன்னா அது மூலிமா உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. தொழிலை டெவலப் பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பரான இது. செயற்கை முறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு பிரபலியமாகிறது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்க, சினிமா ஃபீல்டு சம்மந்தப்பட்டவங்க, கலைத்துறை எந்த கலைத்துறையாக இருந்தாலும் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி. அதுவும் அரசியல்வாதிகள் கும்பராசியில் இருக்கீங்க, அரசாங்கத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் நல்ல வளர்ச்சிங்கிறது வந்து பிரம்மாண்டமான வளர்ச்சி, மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு திடீர்னு ஒரு பதவி கிடைக்கிறது, இந்த மாதிரி நடக்கும். ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் சூப்பர் நல்ல பீக் டைம் தான். இந்த டைமில் நீங்கள் நிறைய சம்பாரிச்சு வைக்கிறதுக்கு உண்டானதெல்லாம் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுடைய இணக்கமான சூழ்நிலையை உருவாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் வந்து கவனம் செலுத்துங்க. வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே வளர்ச்சி, ராகு கேதுக்கள் வந்தால் பொருளாதார ரீதியாக நிறைய வளர்ச்சியை கொடுத்துருவாங்க. உறவுகள் இடையே சுமூகமான உறவை ஏற்படுத்தாது, அதில் மட்டும் கவனமாக இருங்க. குடும்பத்தாருடைய ஆதரவை இந்த சூழ்நிலையில் நீங்கள் வாங்கிக்கணும். குடும்பத்தாருடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. படிக்கக்கூடிய குழந்தைகள் இருந்தால் தெரியாத நபர்கள்கிட்ட சோஷியல் மீடியாவில் இது மாதிரி இருக்கிறதுல அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. வெளியூர் வெளிமாநிலம் போகும்போது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கே போகிறீங்க என்ன வரீங்கன்னு உங்களை பற்றின இன்ஃபர்மேஷனை
உங்களுடைய சார்ந்த நபர்கள்கிட்ட நீங்கள் வந்து தெரிவிச்சுட்டு போகிறது, இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாகவே ராகு கேது வரும்போது ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் நம்ம ரொம்ப கவனமாக தான் எல்லா விஷயத்தையும் கையாளணும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ராகு கேதுக்கள் வந்து பொதுவாக ராகுவோடைய வேலை பிரம்மாண்டமாக வளர்த்தி விடுறது தான். அது நல்லதோ கெட்டதோ அதுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் தான் அதை ஒவ்வொரு விஷயமும் யோசிக்கணும். நிறைய பேர்த்துக்கு வந்து நெகட்டிவ் இல்லாமல் பாசிட்டிவ் கூட நடக்கும். குருவோடைய பார்வை இருக்கனால பிரம்மாண்டமாக வளர்ச்சி அடைகிறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்குது. ஆனால் எல்லா விஷயத்தையும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். பக்குவமாக இது நமக்கு நன்மையா தீமையா அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செய்யும்போது அது நல்லதாக மாறும். பொதுவாகவே கும்ப ராசிக்கு மனக்குழப்பம் இருக்குது. இந்த முடிவு நமக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னா, உங்களுக்குன்னு உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து சந்தோஷம், எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல் சந்தோஷம் அடையக்கூடிய நபர்கள்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். அது உங்கள் பேரண்ட்ஸாகவும் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கலாம். அப்படி யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட மனம் விட்டு பேசி டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவெடுங்க. அது எப்போவுமே உங்களுக்கு நல்லது. இந்த காலகட்டங்களில் பொதுவாகவே கும்பராசிக்கு ராகு கேது பயிற்சி ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்குது. மைண்டை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா விஷயத்தையும் கடந்து வந்துட முடியும். பொருளாதார வளர்ச்சியிலேருந்து பொருளாதார விஷயங்களில் நல்ல வளர்ச்சி தான். ஏதாவது உங்களுக்கு பரிகாரம் தேவைப்பட்டுச்சோ அல்லது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ராகு கேது பயிற்சியோடைய பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ராகு கேது வந்து எப்போ பயிற்சி ஆகுது அப்படின்னா, திருக்கணிதப்படி வந்து மே மாதம் 21ஆம் தேதி 2025, வாக்கியப்படி வந்து 26 ஏப்ரல் 2025. இதில் தான் வாக்கியப்படியும் திருக்கணிதப்படியும் சொல்லிட்டேன். ஸோ இதில் வந்து எந்த கன்ஃபியூஸும் வேண்டாம். ராகு கேது எப்போவுமே வக்ர கிரகங்கள் தான். ஸோ அதனால் வந்து பின்னோக்கி தான் அது நகர்வு. இப்போ குரு, சனி, மீதி கிரகங்கள் எல்லாமே வந்து இப்போ 10ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா 11ஆம் இடம் அந்த மாதிரி அடுத்தடுத்து போகும். இது வந்து வக்ர கிரகங்களாக இருக்குது. ராகு கேது வந்து எனி டைம் வக்ர கிரகங்கள் தான். ஸோ அதனால் எப்போவுமே அதோடைய நகர்வு வந்து பின்னோக்கி தான், ரிவர்ஸில் தான் அது போகும். ஸோ இவ்வளோ நாளாக உங்களுடைய ராசிக்கு வந்து ராகு 12ஆம் இடத்துல இருந்தார், கேது வந்து 6ஆம் இடத்துல இருந்துச்சு. இப்போது 12ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு ராகுவும் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது 5ஆம் இடத்துக்கும் பயிற்சி ஆகுது. உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு கேது பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. திருக்கணிதப்படியும் சரி, வாக்கியப்படியும் சரி, கொஞ்ச நாள் தான் வித்தியாசம். இதில் வேறு எந்த குழப்பமே உங்களுக்கு வேண்டாம். 26ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு தெரியும். இப்போது 11ஆம் இடத்துக்கு வந்து ராகு வர்றது வந்து நிறைய நல்ல விஷயங்கள் தான். பொதுவாகவே மேச ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7 சனியுடைய பாதிப்புகள் இருக்குது. மீதி எந்த கிரகத்துடைய விஷயமும் பெருசாக உங்களுக்கு தெரியாது. ஏன்னா சனி தான் வந்து ரொம்ப பெரிய கிரகம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் ராகு கேதுக்கள் வந்து ஒரு விஷயத்தை செய்யுது அப்படின்னா அதோடைய விஷயங்கள் வந்து நமக்கு நிலைத்து நிற்கக்கூடியதாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வருஷம் குரு 3ஆம் இடத்துக்கு வந்துட்டு ராகுவை பார்க்குறாரு. கோச்சாரத்தில் குரு வந்து ராகுக்கு வந்து குருவோடைய பார்வை கிடைக்கிறதுனால நிறைய நன்மைகள் தான் இருக்குது. 11ஆம் இடம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம். ஃபஸ்ட்டு வந்து எக்கனாமிக்கலாக வந்து உங்களுக்கு இந்த வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எந்த வித ஸ்ட்ரகிள்ஸுமே இருக்காது, நல்லா இருக்குது. அதுவும் மேச ராசியில் இருக்கிறவங்க யாருக்காவது ராகு திசை நடந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம். யாருக்காவது ராகு திசை நடக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்குண்டான பரிகாரங்களை சொல்கிறேன். ஆனால் ராகு திசை நடக்குது அப்படின்னா 11ஆம் இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப சூப்பரானது. ராசிப்படியும் சரி, லக்னப்படியும் சரி, நல்ல அதாவது 11ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து செல்வ செழிப்பு அப்படிங்கக்கூடியது. அதே மாதிரி 5ஆம் இடமும் ஒரு நல்ல அதிர்ஷ்டம் தான். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, அந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து கொடுத்துரும். இப்போ நம்ம சொல்ல போகிறது எல்லாமே வந்து ராகு கேதுக்களுக்கு மட்டும்தான். 11/5 இந்த விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் நடக்க போகுது. ஆனால் எக்கனாமிக்கல் வைஸ் ரொம்ப நல்ல க்ரோத்து தான். அதாவது உங்களுக்கு இவ்வளோ நாளாக பணம் எந்த அளவுக்கு பிரச்சனையாக இருந்துச்சோ அது எல்லாமே இந்த ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு சால்வ் ஆயிரும். பண ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் வந்து படிப்படியாக குறையும். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குங்க. பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி தான். தொழில் மூலிமா நல்ல லாபங்கள், ஆதாயங்கள்லாம் கண்டிப்பாக உண்டு. நிறைய அதாவது புது புது நபர்களுடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் என்ன எல்லாமே விரும்பினீங்களோ அத்தனை விருப்பமே உங்களுக்கு கிடைக்கும்.
ஏன்னா ராகு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருளாதார வளர்ச்சியை உண்டு பண்ணுவார். அவர் எல்லா இடத்துலையுமே வந்து பெருசு பண்ணி விடுவார். அதாவது கேதுக்கும் ராகுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. 5ஆம் இடத்துல வந்திருக்க கேதுவும் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் தான் செய்வார். ஆன்மீகம், குருநாதர் வழிபாடு இந்த மாதிரி விஷயங்களையும் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். அதே நேரத்தில் ராகு வந்திருக்கனால உங்களுக்கு தொழிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் பார்க்கக்கூடிய உத்தியோகமாக இருந்தாலும் சரி, நல்ல அமைப்புகள், இந்த கவர்மெண்ட் ஜாப்க்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த இதில் நீங்கள் சூப்பராக வரும். அதே மாதிரி கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாமே வந்து மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடைய போகிறாங்க. அதுவும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்னால் சூப்பராக இருக்க போகுது. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து நிறைய நன்மைகள் தான். பொருளாதார ரீதியாக ஒவ்வொரு நாளும் படிப்படியான முன்னேற்றங்கள் கிடைக்கும். இந்த ராகு காலத்தில் வந்து தீபம் போடுறது, செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய ராகு காலத்தில் துர்க்கை அல்லது காளிக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கோச்சார ரீதியாக நிறைய நன்மைகள் கிடைக்கும். ராகு திசை நடக்கிறவங்க நல்ல வளர்ச்சி தான், ஜாக்பாட் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். தொட்டது எல்லாமே உங்களுக்கு வளர்ச்சி தான். நீங்கள் இவ்வளோ நாளாக உங்களுக்கு நிறைய காரிய தடைகள் இருந்திருக்கும். பட் ஆனால் இந்த காரிய தடைகள் எல்லாமே விலகி காரிய வெற்றி, உங்களுக்கு நீங்கள் என்ன செயல் செய்கிறீங்களோ அத்தனை செயலுமே வந்து வெற்றியில் தான் முடியும். அதே மாதிரி மூத்த சகோதரன் வழி ஆதரவுகள் வந்து தேடிக்கங்க. மூத்த சகோதரனுடைய வழி ஆதரவுகளை தேடிக்கங்க. அவருக்கு என்ன பிரச்சனைனாலும் நீங்களும், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்களும் வர மாதிரி சுமூகமான ஒரு உறவை ஏற்படுத்துங்க. பொதுவாகவே ராகுகேதுக்கள் வந்து பொருளாதாரத்துக்கு நல்ல விஷயங்கள் செஞ்சாலும் ரிலேஷன்ஷிப்பில் வந்து மனக்கசப்பையும் சங்கடங்களையும் ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் உங்களுடைய சகோதர வழி ஆதரவுகள் வந்து நீங்களாக வாலண்டியர் ஏதாவது அவங்க தப்பு செஞ்சு போனாலுமே நீங்கள் வந்து ஆதரவு தேடிக்கங்க. அவங்களுக்கு வந்து உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக தான் இது இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப பார்த்துக்குங்க. 5ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது வந்து காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உங்களுக்கு பெரும் மன உளைச்சலை கொடுக்கும். அதாவது ஆல்ரெடி வந்து நீங்கள் லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். காதல் ரீதியாக அவங்க உங்களை ஏமாத்துறதோ இல்லை பிரேக்கப் பண்ணிட்டு போகிறதோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திக்கிற மாதிரி வரும். ஆனால் இதே வந்து நீங்கள் ஒரு சிலருக்கு வந்து காதல் ஏற்படுத்தி கொடுக்குறோம். இந்த ராகு கேது ரெண்டு விஷயங்களையும் செஞ்சிடும், மாற்றி மாற்றி செய்யும். அதாவது ஒரு குரங்கு கதை கேட்டிருப்பீங்களா, குரங்கு வந்து மேலே இருந்துட்டு நம்ம தொப்பியை கீழே போட்டோம்னா அதை போட்டுரும் அப்படின்னு. அதே மாதிரி நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. என்னென்னா 5ஆம் இடத்துக்கு வரும்போது ஒரு சிலருக்கு காதலை பிரித்து விடும், ஒரு சிலருக்கு காதலை சேர்த்து வச்சிரும். காதல் இல்லாதவங்களுக்கு காதலை ஏற்படுத்தி கொடுக்குறதும், ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு பிரேக்கப் ஆகிறதும், மனதுக்கு பிடித்த நபர்களுடைய பிரிவு வந்து இந்த ராகு கேது பயிற்சி கண்டிப்பாக கொடுத்துரும். இந்த ராகுகேது பயிற்சி வந்து நான் சொன்னேன்ல, ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து நல்லது கிடையாது அப்படின்னு. உங்களுக்கு நிறைய ஏமாற்றங்களை மனதுக்கு பிடித்த நபர்களே உங்களை ஏமாத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனால் அதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நல்ல படிக்கக்கூடியவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமு. உயர்கல்விகள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. உத்தியோக ரீதியாகவோ அல்லது படிப்பு ரீதியாகவோ வந்து நீங்கள் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்கிற மாதிரி அமைப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி ஒரு சிலர் படிக்கக்கூடியவங்களுக்குலாம் வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். திடீர்னு நீங்கள் ஒரு விஷயம் இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, அந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. முக்கியமாக வந்து மேச ராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் வந்து இது பிரம்மாண்டமான வளர்ச்சி. ஒரே இதில் வந்து மிகப்பெரிய லெவலில் செல்வ செழிப்பு, புகழ், விருதுகள் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு இந்த ராகுகேது பயிற்சி தான். ஏன்னா ராகுகேதுனாலே கலைத்துறை சம்மந்தப்பட்டதில் வந்துடும். ஸோ அதனால் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவும் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் வந்து நல்ல வளர்ச்சி கொடுத்துருவாங்க கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு. நீங்கள் சின்சியராக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்னா இந்த ராகுவும் கேதுவும் புகழுடைய உச்சிக்கு கொண்டு போய் வைப்பாங்க. நீங்கள் வந்து நல்ல வழிபாடும் உங்களுடைய கடின உழைப்பும் போட்டிங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த கேஸ் இருக்கு இல்லைங்களா, வழக்குகளில் வந்து வெற்றி கிடைக்கும். இது எப்படா முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இந்த ராகுகேது பயிற்சியில் சால்வ் ஆகும். இவ்வளோ நாளாக வந்து கடன் அப்படின்னு சொல்லிட்டு மன உளைச்சலில் இருந்திருப்பீங்க. இப்போ வந்து உங்களுக்கு இந்த கடன் ரீதியாக இருக்கக்கூடியது, கமிட்மெண்ட் நிறைய கொடுத்துருப்பீங்க, அது எல்லாமே ஃபில்ஃபில் பண்ணுறது, இந்த மாதிரி நல்ல நன்மைகளும் இருக்குங்க. பொதுவாக ராகுகேது உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மைகள் தான் செய்வார். அதே இந்த 5ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது வந்து பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணும். அதாவது
கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி சொத்துக்களுக்காக நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் ஒரு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுங்க. ஈஸியாக அது சால்வ் ஆகி உங்களுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே, உங்களுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டிஸ், உங்களுக்கு என்ன சேரணுமோ நியாயமான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். நியாயத்துக்காக இவ்வளோ நாள் போராடிட்டு இருப்பீங்க, அதில் நீங்கள் வெற்றி பெறுறது உறுதி. ஆனாலும் ஒரு பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் முன்னிறுத்துனீங்க அப்படின்னா இந்த டைம் இவ்வளோ நாளாக வராதவங்க இந்த டைம் வர்றது, அது மூலிமா உங்களுக்கு ஆதாயம், வெற்றி இது எல்லாமே கிடைக்கும். 5ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது வந்து குலதெய்வ வழிபாடை கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். மேரேஜ் ஆகிட்டு ரொம்ப நாளாக குழந்தையே உங்களுக்கு இல்லை அப்படின்னா இந்த ஆர்டிஃபிஷியல் விஷயம் சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்துக்குமே ராகு கேது வந்து A1 ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்யும். ஸோ நீங்கள் வந்து ஒரு டெஸ்யூ பேபிக்கு போகிறீங்க, அதாவது வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அது வந்து ஏற்கனவே ஆல்ரெடி நீங்கள் ஃபெயிலியர் ஆனால் கூட இந்த டைம் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடச்சிரும். அதுவும் வந்து IVFக்குலாம் போயிட்டு நிறைய டைம் வந்து ஃபெயிலியர் ஆகி மனசு உடஞ்சிருப்பீங்க. ஒரு 2-3 டைம் போய் ஃபெயிலியர் ஆகி பணமும் போய் உடம்பும் போய் ரொம்ப மன ரீதியாக உளைச்சல் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த டைமு நீங்கள் ஒரு குலதெய்வ வழிபாடை பண்ணிவிட்டு இந்த டைம் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாகவே ராகு கேதுக்கள் வந்து இந்த ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே சக்ஸஸ் பண்ணும். செயற்கை முறை கருத்தரிப்புக்கு இந்த ராகு கேது தான் வந்து எப்போ நம்மளுடைய ராசிக்கு திரிகோணத்துலேயோ அல்லது நம்மளுடைய ராசியில் வருதோ அந்த டைமில் ட்ரை பண்ணால் 100% சக்ஸஸ் ஆகும். அதனால் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி தெய்வ உபாசனை எடுங்க. இந்த டைமில் எடுக்கக்கூடிய உபாசனை வந்து உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே வரக்கூடிய அமைப்பாக வந்துடும். நீங்கள் இந்த டைமில் உபாசனை எடுத்தீங்க அப்படின்னா அந்த தெய்வம் உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லுமே வந்து என்ன துணை நிருந்து உங்களுக்கு வழிகாட்டியாக எப்போவுமே இருக்கும். நல்லது கெட்டது எல்லாத்துலேயுமே துணை நிருந்து உங்களுக்கு ஒரு குருவாகவே ஒரு உபாசன தெய்வம் அப்படிங்கிறது உங்களுடைய ஆயுள் முழுக்குமே அது இருக்கும். நீங்கள் ஒரு நல்ல குருநாதர் மூலிமா ஒரு உபாசனை எடுக்கலாம். ஆன்மீகத்தில் வந்து நல்ல வளர்ச்சி இருக்குது, ஆன்மீகத்துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் இருக்குது. இந்த டைமில் வந்து முக்கியமாக குலதெய்வ வழிபாட்டை விட்டுறாதீங்க, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். 7.5 சனியும் நடக்குது. இந்த ராகு 11ஆம் இடத்துலையும் கேது 5ஆம் இடத்துலையும் வந்திருக்கிறது வந்து ஆன்மீக வழி சிறப்பாக இருக்கும். நீண்ட தூர பிரயாணங்கள் உண்டு. பெரிய மனிதர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாமே நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயங்களையுமே நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். பிரிந்த உறவுகள் வந்து சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து திடீர் மேரேஜ், இந்த ராகு கேது வந்து 11ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு வந்து உங்களுக்கு என்ன விருப்பமோ உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்ய போகுது. ஸோ ஒரு சிலருக்குலாம் திடீர்னு மேரேஜ் ஆகிறது, இந்த லவ் மேரேஜ் ஆகிறது, இன்டர்காஸ்ட் மேரேஜ் ஆகிறது, இந்த மாதிரி பதிவு திருமணம் ஆகிறது எல்லாத்துமே வந்து இந்த ராகு கேதுவோடைய சப்போர்ட்டு தான். கலத்திர ஸ்தானத்துக்கு திரிகோணத்தில் வந்து ராகு இருக்கனால திடீர்னு மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு, குருபலமும் இருக்கனால திடீர்னு மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான விஷயங்கள் இருக்குது. அதுக்கு ப்ரிப்பேராக இருந்துக்கங்க. பொதுவாகவே நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் பிளான் போட்டு வச்சுக்கணும், நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாமே செய்யணும் அப்படிங்கிறது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கோர்ட்டு கேஸு வழக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு எல்லாமே இது ரொம்ப ரொம்ப சூப்பர். இவ்வளோ நாளாக கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நல்லது. அதே மாதிரி ஹெல்த் ரீதியாக நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு பொதுவாகவே இந்த ராகு கேது வந்து பொருளாதாரத்தை வளர்த்தி விடும், அதே நேரம் உடல்நிலையை வந்து கொஞ்சம் பாதிப்புகளை ஏற்படுத்தும். அப்போனா வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சாப்பிடக்கூடிய ஃபுட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் வந்து தெரியாத பரிச்சயம் இல்லாத உணவுகளை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா அது ரீதியாக ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வயிறு சம்மந்தப்பட்டது, வயிற்று வலி இதிலெல்லாம் ரொம்ப கவனமாகங்க. உடனே டாக்டர்கிட்ட போய் இம்மீடியட்டாக ட்ரீட்மெண்ட் எடுங்க. இல்லைனா அது ஒரு பெரிய டேஞ்சரில் கொண்டு போய் விடுறதுக்கு உண்டானது. அதே மாதிரி கை கால், அதாவது இடது கால் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுதான் வந்து ராகு கேதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி பொருளாதாரத்துலேயும் நல்ல செல்வ செழிப்பான வாழ்க்கை தான், அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெறக்கூடிய அமைப்பு தான் இந்த ராகு உங்களுக்கு கொடுக்க போது. கேதுவும் வந்து ஐஸ்வர்ய பிராப்தத்தையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா கேது வந்து இருக்கிறது 5ஆம் இடம். திடீர் அதிர்ஷ்டம் எல்லாம் 5ஆம் இடத்துலேருந்து தான் வரும். அதே மாதிரி 11ஆம் இடம்ங்கிறது குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடியது. ஸோ அதனால் மேச ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக நிறைய வளர்ச்சிகள் இருக்குது. பெண்கள் பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. நீங்கள் என்ன விஷயங்கள் எல்லாமே நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயங்களும் சக்ஸஸில் தான் கொண்டு போய்
கொடுக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் இது நல்ல வளர்ச்சிங்க. மேக்ஸிமம் வந்து நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அத்தனையுமே சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு. இவ்வளோ நாளாக உங்களோட விஷயங்கள் வந்து என்னடா அது நம்ம இந்த குறைஞ்ச சம்பளத்திலேயே இருக்கோம், இந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கோமே, இன்னும் நமக்கு நல்ல கம்பெனியிலே கிடைக்கலையே, இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு ராகு 12ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு பயிற்சியாக வராரு. அதே மாதிரி கேதுவும் வந்து 5ஆம் இடத்துக்கு வராரு. எதுக்காகனா அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்காகவே வராரு. அதனால் இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஹெல்த் வைஸ் நீங்கள் உங்களை ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும், பார்த்து இருந்துக்கணும். ஆனால் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சி தான். இது வந்து ராகு கேதுக்கள் வந்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை, உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய். ஸோ அதனால் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை அல்லது காளி, பொதுவாகவே உங்களுக்கு காரியங்களில் தடைகள் இருந்துச்சு அப்படின்னா காரிய சித்தி விநாயகர், சித்தி விநாயகர்னு இருப்பார் இல்லையா, அந்த ஆலயங்களுக்கு சென்று விநாயகருக்கு தீபம் போடுங்க. 2 தீபம் தேங்காய் எண்ணெயில் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி ராகு காலத்தில் செவ்வாய்க்கிழமை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கைக்கோ அல்லது காளிக்கோ தீபம் போட்டு செவ்வரளி பூ மாலை சாத்தி வழிபாடு பண்ணிங்கன்னா நல்ல அதிர்ஷ்டமும் கிடைக்கும். எந்த காரியங்களை எடுத்தாலுமே அதில் சக்ஸஸ் கிடைக்கும். மேக்ஸிமம் வந்து இந்த ராகு கேது பயிற்சி வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பொருளாதாரத்தில் பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ச்சி தான். அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நாளும் ஒரு முன்னேற்றத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த சனியோடைய இது அதை விட்டுருங்க. சனி ஒரு விஷயத்தை வேலையை செஞ்சார் அப்படின்னா ராகு ஒரு வேலை செய்வார், கேது ஒரு வேலை செய்யும், குரு ஒரு வேலை செய்வார். கிரகங்கள் அவங்களுடைய விஷயங்களை செய்வார். ஸோ நமக்கு வந்து என்னென்னா 7 சனி ஆரம்பிச்சிருச்சு, தொட்டதெல்லாம் ஃபெயிலியர் ஆகிறது, நிறைய சங்கடங்கள் இருக்குது, நிறைய மன கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தனி. ஆனால் இந்த ஒவ்வொரு கிரகம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நன்மையும் அடைஞ்சுக்கணும். அதே மாதிரி சில கஷ்டங்கள் அப்படின்னா கஷ்டங்களை தாண்டி வரதுக்கு உண்டான முயற்சியும் பண்ணணும். பொதுவாகவே இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. மேச ராசியை பொறுத்தவரைக்கும் நல்ல பொருளாதார வளர்ச்சியை தான் கொடுக்க போகுது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ராகு கேது பயிற்சியுடைய பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ராகு கேது பயிற்சி எப்போ பயிற்சி ஆகுது அப்படின்னா திருக்கணிதப்படி வந்து 2025 மே மாதம் 21ஆம் தேதியும், வாக்கியப்படி 2025 ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதியும் ராகு வந்து மீன ராசியிலேருந்து கும்பராசிக்கும், கேது கன்னி ராசியிலேருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறாரு. பொதுவாகவே கிரகங்கள் வக்ரமாக இருக்கிறது, அதாவது இந்த ராகு கேதுகள் வந்து எப்போவுமே வக்ர கிரகங்கள், அதனால் அதோடைய நகர்வு வந்து பின்னோக்கி தான் இருக்கும். இப்போது குரு சனியெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வக்ரமானார் அப்படின்னா 5 மாதம் வரைக்கும் வக்ரமாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி ஆயிடுவாங்க. அதே மாதிரி புதன் சுக்கிரன் இந்த செவ்வாயெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு வந்து வக்ரமாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் அது நிவர்த்தி ஆயிடும். மற்ற கிரகங்களுடைய நிலையெல்லாம் வந்து முன்னோக்கி தான் பயிற்சி ஆவாங்க. இந்த ராகு கேது மட்டும் பின்னோக்கி பயிற்சி ஆவாங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ராகு 10ஆம் இடத்துல இருந்துச்சு. இப்போ வந்து 10ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு ராகுவும், கேது வந்து இவ்வளோ நாளாக 4ஆம் இடத்துல இருந்தது, 4ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கும் கேது வந்து பயிற்சி ஆகுது. 9ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து சகல விதமான சௌபாக்கியங்களை குறிக்கக்கூடிய இடம். மிதுனத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல இடம். ராகு 9ஆம் இடத்துல இருக்குது. 9ஆம் இடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை விஷயமுமே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். தேடி வரக்கூடிய பாவம் அப்படிங்கிறது 9ஆம் இடத்தை சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன பாக்கியம் நினைக்கிறீங்களோ அத்தனை பாக்கியங்களும் உங்களை தானாக தேடி வரதுக்குண்டான அமைப்பு இந்த ராகு கொடுப்பார். அதே மாதிரி கேது 3ஆம் இடம். 3ஆம் இடம்ங்கிறது கேதுக்கு ரொம்ப நல்ல ஸ்தானம். கேதுக்கு வந்து 3ஆம் இடம்ங்கிறது சூப்பரான பிளேஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் தான் கிடைக்க போகுது. அதாவது காரிய வெற்றி, உபஜெயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வந்து 3ஆம் இடம். ஸோ நீங்கள் என்னென்ன காரியங்கள், நீங்கள் என்னென்ன முயற்சிகள்லாம் செய்கிறீங்களோ அத்தனை முயற்சியுமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். மிதுனத்துக்கு வந்து இந்த ராகு கேது பயிற்சி ஒரு அதிர்ஷ்டமான அமைப்பை தான் கொடுக்க போகுது. ஆனால் நீங்கள் என்னென்னா விடாமுயற்சி, அதாவது உங்களுடைய முயற்சியை வந்து விடாமல் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும். பொதுவாக இந்த 9ஆம் இடத்துக்கு ராகு வரும்போது எல்லாமே வந்து உங்களுக்கு அதாவது இப்போது மிகப்பெரிய லெவலில் ஒரு அதிர்ஷ்டம் தானாக தேடி வரும். அதை அலட்சியப்படுத்தக்கூடாது, அவ்வளோதான். அது போக உங்களுடைய ராசிக்கு
குரு வரப்போகிறாரு. குரு வந்து ராகு கோச்சாரத்தில் 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அங்கே ராகு வருது. அதாவது ராகுவே ஒரு வளர்ச்சிக்கு உண்டான கிரகம் தான். அந்த வளர்ச்சி வந்து மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்டமாகும். அதை குரு வேற பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு எவ்வளோ பெரிய நன்மை நடக்க போகுதுன்னு பார்த்துக்கோங்க. முக்கியமாக வந்து இவ்வளோ நாளாக மன ரீதியாக இருந்த விஷயங்கள், கசப்புகள், கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆயிருங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி, அதாவது நீங்கள் ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்து உங்களுடைய ஃப்யூச்சருடைய பிளானிங்ஸை மட்டும் யோசிச்சுக்கோங்க. அது எல்லாமே சக்ஸஸ் ஆக போகுது. ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடையும். ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு முயற்சி எடுக்கணுங்க. அவ்வளோதான், சிம்பிள். இந்த டைமில் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை ஒதுக்கி வச்சுட்டு, அலட்சியத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு சின்சியராக ட்ரை பண்ணிங்க. சாதாரணமான ஒரு விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணாலே அது சக்ஸஸ் ஆகும். ஸோ பொதுவாகவே மிதுன ராசிக்கு அதிபதி யார்? புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா புத்திசாலிக்கு கிரகம். ஸோ அதனால் உங்களுடைய இன்டெலிஜென்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய நாலேஜை, உங்களோட திறமைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய காலகட்டம். அதாவது ஊரே பார்த்து வியக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. 9ஆம் இடத்துல வந்து குட் நேம், குட்வில், ஒருத்தருடைய குட்வில், அதாவது ஒருத்தருடைய பேர் புகழ் எல்லாமே இந்த 9ஆம் இடத்துல இருக்குது. அங்கே ராகு வர்றதுனால உங்களுடைய பேர் புகழ் எல்லாமே பெரிய லெவலில் இருக்க போது. இவ்வளோ நாளாக நீங்கள் யாருன்னே தெரியல அப்படின்னா, அதாவது மிகப்பெரிய லெவலில் ஒரு வளர்ச்சி கிடைக்கும். அப்போது உங்களுக்கு நல்ல புகழ் உங்களுடைய ஏரியாவில், உங்களோட ஃபீல்டில், நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல, நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் யாருன்னு தெரியும். அது நல்ல விதமாக தான் தெரியும். ஏன்னா குருவும் பார்க்குறாரு. ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். எப்பெல்லாம் ராகு வந்து குரு பார்க்குறாரோ அந்த டைம் வந்து பிரம்மாண்டமான வளர்ச்சி உங்களுக்கு, அதுவும் 9ஆம் இடத்துல இருக்கனால உங்களுக்கு என்ன விஷயங்கள் பாக்கியம்னு சொல்கிறீங்களோ, நினைக்கிறீங்களோ அத்தனை பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. சகல விதமான சௌபாக்கியங்களும் தேடி வரக்கூடிய காலகட்டம். அதனால் இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக வந்து அதாவது குரு வந்து ஒரு நல்ல அமைப்பில் இருக்கும்போது உங்களுக்கு ராகுவையும் பார்க்குறதுனால பொருளாதார ரீதியாக பல மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. நீங்கள் சாதிக்கணும்னு மனசில் நினச்சா மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்காகவே எல்லாமே நடக்கும். அதுக்குண்டான எஃபர்ட்டை போடுங்க. நீண்ட தூர பிரயாணங்கள்லாம் இருக்குங்க. வெளிநாடு போகிறது, உத்தியோக ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து இவ்வளோ நாளாக வெளிநாட்டில் பார்த்தா நல்லா இருக்குமே, ஃபாரின் போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஃபெயிலியர் ஆகிருக்கும். ஆனால் இந்த டைம் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு வெளிநாடு போகிறது, வெளிமாநிலம் போகிறது, உத்தியோகத்துக்காக, இது எல்லாமே இந்த டைமில் நடக்கும். உங்களுடைய பேரு புகழ் எல்லாமே பிரம்மாண்டமான வளர்ச்சி தான் இந்த காலகட்டத்தில். 9ஆம் இடம்ங்கிறது குபேரனுக்கு ஒப்பான நிதி நிலையை குறிக்கக்கூடிய இடம். ஸோ அதனால் நல்ல அமைப்பு. அதே மாதிரி நீங்கள் யாருன்னு வெளிப்படுத்துங்க. உங்களுடைய பேர் வந்து மிகப்பெரிய லெவலில் இதாகும், உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். உங்களுடைய பேர், திறமைகள் எல்லாமே நீங்கள் வந்து செய்யக்கூடிய ஒவ்வொருமே பொதுவாகவே இயல்பாகவே மிதுன ராசிக்கு வந்து நல்ல திறமைகள் இருக்குது. உங்களுடைய நாலேஜ் வந்து உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்குது. ஆனால் அதை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும். இந்த காலகட்டம் அது அமைப்பு இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கெல்லாம் சூப்பரான டைமு. அதாவது இவ்வளோ நாளாக நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதி ஃபெயிலியர் ஆகிக்கலாம், நீட் எக்ஸாம்ஸோ இல்லை வேறு எனி எக்ஸாம்ஸ் ஃபெயிலியராக இருந்துக்கலாம். இந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 3ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது அதை சக்ஸஸை கொடுத்துருவார். என்ன எக்ஸாம்ஸ் எழுதினாலும் சரிங்க, அதில் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் தான். நீங்கள் விரும்பின மனசில் நினச்ச விஷயங்களே கண்டிப்பாக நடக்கும். இந்த நீட் எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ணிட முடியும். அதே மாதிரி வந்து இந்த கேது வந்து 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கனால படிப்பில் வந்து நல்ல ஆர்வம், நல்ல ஞானம். கேது வந்து ஞானக்காரகனாக இருக்கனால நல்ல ஞானம், இது செஞ்சால் தான் இது பண்ண முடியும்னு உங்களுக்கே செல்ஃபாக ஆர்வம் வந்து அதை செய்வீங்க. அது செய்கிறதுனால மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஏன்னா காரிய வெற்றி அப்படிங்கிறது 3ஆம் இடம் இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். அதே ஒவ்வொரு முயற்சியுமே நீங்கள் எடுக்கக்கூடிய சின்ன சின்ன எஃபர்ட்ஸு கூட நல்ல பலன்கள். அதனால் உங்களுக்கு சந்தோஷம், மன நிம்மதி, மன நிறைவு இது எல்லாமே கிடைக்கும். 9ஆம் இடம்ங்கிறது குருநாதர் ஸ்தானமாக இருக்கனால நீங்கள் ஒரு நல்ல குருநாதரை தேடி போங்க. குருவோடைய பிளெஸ்ஸிங்ஸு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா ஜென்மத்துக்கே வந்து உங்களோட ராசிக்கே குரு வராரு. அதனால் குருவுடைய பிளெஸ்ஸிங்ஸ் ரொம்ப முக்கியம். குருநாதர் வழிபாடு பண்ணுங்கள், கோவில்களுக்கு போங்க. அதே மாதிரி புனித யாத்திரைகள் செல்லக்கூடிய டைம்லாம் இது இருக்குது. ரொம்ப தூரம் பயணம் பண்ணி ஒரு வழிபாடு பண்ணுவீங்க. புனித
நதிகள் நீராடக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. 9ஆம் இடம்ங்கிறது உபாசனையை குறிக்கக்கூடியது, மந்திர சித்தியை குறிக்கக்கூடியது. இந்த காலகட்டத்தில் ஒரு உபாசனை பண்ணிங்க அப்படின்னா அது உங்கள் வாழ்க்கை முழுவதுமே வந்து அது வந்து நிலைத்து நிற்கும். நீங்கள் என்ன உபாசனை பண்ணுறீங்களோ அது எல்லாமே வந்து அந்த தெய்வத்தையே உங்களுக்கு கண்ணில் காட்டக்கூடிய அமைப்பு கூட இருக்குது. ஏன்னா ராகுங்கிறது ஒரு அமானுஷ்ய கிரகம் தான், அதாவது ஒரு பிரம்மாண்டப்படுத்துறது. அதே மாதிரி வந்து மற்றவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியறது, இந்த மாதிரி விஷயங்களை ராகு குறிப்பார். அப்போ 9ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. அப்போ ஒரு உபாசனை பண்ணிங்க அப்படின்னா அந்த தெய்வத்தை நேரடியாக பார்க்கக்கூடிய அமைப்புகள், அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கிறது. அது மூலிமா அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் உங்களுக்கு வாங்கிக்கிறது, நல்ல வரங்கள் வாங்குறது, இது எல்லாமே நடக்கும். பொதுவாகவே குருநாதர் பிளெஸ்ஸிங்ஸ் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி சொசைட்டியில் பெரிய மனிதர்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளோ நாளாக நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க, ஆனால் ஒரு அங்கீகாரம் கிடைக்காது. இப்போ வந்து உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அதே மாதிரி தந்தையாருடைய வழி சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும். தந்தைக்கு வந்து உடல்நிலை பாதிப்புகளை ஏற்படுத்தலாம், அல்லது தந்தைக்கு சிறு கண்டங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்துக்கோங்க. உறவினர்களிடையே வந்து பிரச்சனைகள், 9ஆம் இடத்துக்கு வரும்போது பிரச்சனைகள், உங்கள் மேலே பொறாமைகள், இந்த மாதிரி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. மெயினாக வந்து அழுத்தி சொல்லணும் அப்படின்னா தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே பிரச்சனைகள் இருக்குது, அதில் கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி உங்களுக்கு உடல் ரீதியாக பிரச்சனைகள் இருக்குது, அதாவது கால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அதே மாதிரி முக்கியமாக வந்து வலதுகால் வந்து இது. அதே மாதிரி ஆண்களுக்கு வலதுகால், பெண்களுக்கு இடதுகால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும். சாப்பிடக்கூடிய உணவுகள், ஃபுட் பாய்சனிங், இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வந்து 9ஆம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய ராகுவும் 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய கேதுவும் வந்து அலைச்சல்களை நிறைய ஏற்படுத்தி கொடுக்கும். அலைச்சல் அப்படின்னா நீங்கள் எதிர்பாராத அலைச்சல், கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, நிறைய அலைய வைக்கும் உங்களுக்கு. ஆனால் அந்த அலைச்சல் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஆதாயத்தை கொண்டு வந்து சேர்க்கும். 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய கேது சகோதரர்களிடையே ஒற்றுமைகளை பிரிய வைக்கும். அதாவது வந்து இவ்வளோ நாளாக நீங்கள் நல்ல நெருக்கமாக இருந்தால் கூட ஒரு கருத்து வேறுபாடை உண்டு பண்ணி விட்டுரும். ஸோ அதில் கவனமாக இருங்க. உங்கள் மேலே வந்து கேதுவுடைய நன்மைகள் சொன்னேன், அதோடைய தீமைகளும் தெரிஞ்சுக்கணும்ல. வதந்தி வரும் உங்களை பற்றி, தப்பான வதந்திகள். நீங்கள் நல்லவர் தான், வல்லவர் தான், அது வந்து எல்லாருக்குமே தெரியும், அது உங்கள் குடும்பத்தில் தெரியும். ஆனாலும் இந்த காலகட்டத்தில் கேது வந்திருக்கனால இந்த 3ஆம் இடம்ங்கிறது கம்யூனிகேஷன். ஸோ அதனால் தேவையில்லாத வதந்திகள், உங்கள் மேலே ரூமர்ஸ் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அதுக்கு என்ன பரிகாரம்னா ஐ டோன்ட் கேர் அப்படின்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். எல்லா விஷயத்துக்குமே வந்து நீங்கள் வந்து செவிசாய்க்கக்கூடாது, சில விஷயங்களை கடந்து வரணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு நேரம் தான் விரயமாகும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நீங்கள் வந்து சென்சிட்டிவாக இருக்கிறது வந்து என்னை பற்றி இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த ராகு கேதுக்கள் வரும்போது கஷ்டத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அதுவும் நமக்கு என்ன வீக் பாயிண்ட்டோ அதில் தான் பிடிக்கும். நீங்கள் ஒரு வேளை வதந்தியை பற்றிலாம் கவலைப்படலைன்னா அங்கே வேறு எதையாவது சகோதரன் அல்லது சகோதரி வழியோ ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணும் உங்களுக்கு. அதாவது நம்மளை விட, அதாவது பொதுவாகவே வந்து உங்களை விட கிரகங்கள் தான் உங்களை நல்லா புரிஞ்சு வச்சுருக்கோம். ஸோ உங்களுடைய வீக்னஸ் வந்து உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ கிரகங்களுக்கு தெரியும், முக்கியமாக ராகு கேதுக்கு. ஸோ நம்ம எல்லா விதத்துக்கும் ப்ரிப்பேராக இருந்துக்கணும். நாட்கள் இதிலேருந்து நம்ம கடந்து வர முடியும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக உணர்ந்து செயல்பட்டாலே போதுமானது. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து டென்ஷன், டிப்ரெஷன்ஸ் ஏதாவது என்ன சம்மந்தப்பட்டதுன்னா உங்கள் மேலே கெட்ட பேர். எப்படி ராகு வந்து உங்களுக்கு நல்ல பேரை கொடுக்குமோ அதே மாதிரி கேது வந்து தேவையில்லாத ரூமர்ஸு, கம்யூனிகேஷன். அதுவும் முக்கியமாக வந்து நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும்னா, நீங்கள் வந்து யார் கூடயாவது வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறது, தெரியாத ஆப்ஸுக்கு போய் இது பண்ணுறது, கம்யூனிகேஷன்ஸ். நீங்கள் வந்து எந்த விஷயங்களெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கீங்களோ அத்தனையிலையுமே வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக உங்களோட சோஷியல் மீடியா ஹேக் பண்ணலாம், அதில் மிஸ்யூஸ் ஆகலாம். அதனால் இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. தெரியாமல் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து கொடுத்துரும். எப்போது இந்த ராகு கேது வந்து 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கனால இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இதில் அலட்சியம் காமிக்காமல் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா இது ரீதியாக நிறைய பிரச்சனை, மன உளைச்சல்களை சந்திக்கிற மாதிரி வரும். ஆனால் பொருளாதார ரீதியாக நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த கம்யூனிகேஷன் சார்ந்தது, ஒருத்தர்கிட்ட பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரெக்கார்ட் பண்ணப்படலாம், அதை வச்சு உங்களை பிளாக்மெயில் பண்ணலாம்.
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. முக்கியமாக பெண் பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது 3ஆம் இடம் அப்படின்னாலே பொதுவாகவே இந்த கம்யூனிகேஷன் A to Z இது எல்லாத்துலேயுமே கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே மானம் அப்படிங்கிறது ஒன்று தான். அதனால் ஆண் பெண் பேதம்லாம் இல்லை. இதில் யார் யாருக்கு எங்கெங்கே வீக்னஸ் அப்படின்னு தெரிஞ்சு தான் இந்த ராகு கேது செயல்படும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்களை கடந்து வர பழகிக்கணும். நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும், ஆனால் சில தீமைகளும் இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கடந்து வந்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் தான். உங்களுடைய பேர் புகழ் எல்லாமே பேசப்படும். இவங்க இப்படி அப்படின்னு உங்களுடைய திறமைகள், நல்ல திறமைசாலி நீங்கள். செயல்திறன் மிக்க நபர் யார் அப்படின்னா ஃபஸ்ட்டு மிதுன ராசி தான். ஸோ உங்களுடைய செயலின் திறனையும் ஒரு விஷயத்தை செஞ்சு அதில் சாதனை புரியறதுக்கு காலகட்டமாக தான் இது இருக்குது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் மிகப்பெரிய வளர்ச்சி. ரியல் எஸ்டேட் யாரெல்லாம் மிதுன ராசியில் ரியல் எஸ்டேட்டாக இருக்கீங்களோ அவங்கெல்லாம் லைஃப்பை செட்டில் பண்ணுறதுக்கு உண்டான டைம்னா இந்த டைம் தான். கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா செட்டில் ஆயிடலாம். இடத்த வாங்கிட்டு விற்காமல் இருக்குது. நீங்கள் நிறைய பேர் இடம் வாங்கி போட்டிருப்பீங்க, இதை விற்றுட்டு வேறு இடம் ப்ராப்பர்ட்டி வாங்கலாம், இல்லைனா இது விற்றுட்டு வேறு விஷயங்கள் செய்யலாம் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களோட இடம் விற்காமே இருக்கும்ல, அவங்கெல்லாம் இந்த டைம் 3ஆம் இடத்துல கேது வந்திருக்கு, இந்த டைம் விற்றுறலாம். இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக விற்றுறலாம். அதுக்கு ஏதாவது உங்களுக்கு பரிகாரம் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். இடம் விற்கிறதுக்கு உண்டான பரிகாரம் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. பொதுவாகவே இந்த ராகு கேது மிதுன ராசி பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ச்சியை தான் கொடுக்குது. அதே நேரத்தில் சொத்து சேர்க்கையும் உண்டு பண்ணுது. நிறைய சொத்துக்கள் வாங்குறது. பெண்களை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய முயற்சிகள்லாம் செஞ்சால் சக்ஸஸ் ஆகும். அவங்க ஓனாக பெரிய லெவலில் வளர்ச்சி அடைகிறதுக்கு உண்டான விஷயங்களும் இதில் இருக்குது. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. நல்ல படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. பொதுவாகவே பொருளாதாரத்தில் உயர்வு, உத்தியோகத்தில் உயர்வு, இது எல்லாமே நல்லா இருக்குது. சொத்து சேர்க்கையும் உயர்வு. இவ்வளோ நாளாக கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சால்வ் ஆகும். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.